ஹாய், உலகெல்லாம் வாழ்க. டேஸ்டியான பாலக் பன்னீர் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பாஸ்மதி ரைஸ் வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன். எப்போவும் ஜீரக சம்பா வச்சு தான் ட்ரை பண்ணுவேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: பாலக்கீரை ஒரு கட்டு, பன்னீர் 200 கிராம், தேவையான அளவு பாஸ்மதி ரைஸ், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டாணி வேணுங்கிறவங்க பட்டாணி போட்டுக்கலாம், புளிப்புக்கு தயிர், கல் உப்பு. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு கீரையை நம்ம நல்லா வாஷ் பண்ணி பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பிளான்ச் பண்ணுறதுனா இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் கீரையை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வேக விடணும். வேக வச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விடலாம். ஏன்னா உடனே அரைக்கணும் அப்படின்றதுனால நான் பச்சை தண்ணியில் கொஞ்சம் ஐஸ் கட்டியை சேர்த்து இதை அதில் போட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் எடுத்து அரைச்சிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஆற விட்டு இந்த தண்ணி எடுக்கிறோம்ல, இந்த கீரையை கொதிக்க வைக்கிற அந்த தண்ணியே நம்ம அரிசிக்கு ஊற்றுறதுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த கீரையோட சத்து நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் அந்த அரைக்கிறதுக்கு அதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டு இந்த பிரியாணி பொருட்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ண பெரிய வெங்காயம், புலாவுக்கு அப்படி தான் போடுவோம், அதனால் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளான்ச் பண்ணும்போது கூட கீரையோட ஒரு பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக வேணுங்கிறவங்க அதில் போட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப அதிகமாக போட்டிங்க அப்படின்னா இந்த வாசனை நல்லா இருக்காது. ஏன்னா இது வந்துட்டு கான்டினென்டல் டேஸ்ட்டில் வரும். அதனால் பட்டாணி எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோத்தையும் அள்ளி போடுங்க. அதெல்லாம் வதங்கிக்கிட்டு இருக்கிறது இதுலேயே வந்துட்டு நம்ம பன்னீரை வறுத்து எடுத்துடலாம். நம்ம பன்னீரை வறுத்தா தான் வெளியில் அந்த கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இல்லைன்னா நம்ம குக்கரில் போடும்போது பன்னீரை இந்த மாதிரி வறுக்காமல் போட்டால் அது வந்துட்டு குழன்னு எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இது வந்துட்டு ஒரு கான்டினென்டல் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் பன்னீரில் வந்து எதையுமே நான் ஆட் பண்ணலை. நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் உப்பு, காரத்துக்கு மிளகாத்தூள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பாலக்கீரை, காரம் நான் வந்துட்டு பச்சை மிளகாய் போடல, வேணுங்கிறவங்க ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும். இந்த வெங்காயம் பட்டாணியோட இந்த கீரையோடதும் நல்லா கொதித்து வந்து லைட்டாக நமக்கு அந்த நெய் பிரிஞ்சு வெளில வர்றது தெரிய ஆரம்பிக்கும். அப்போது நம்ம வச்சுருக்க அரிசியை டைரெக்டாக இதுலேயே ஆட் பண்ணுவோம். ஒரு 20 நிமிஷம் பாஸ்மதி ரைஸ் நான் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச அரிசியை நம்ம இதில் கலந்துக்கோங்க. இப்போ இந்த கீரை நம்ம வந்துட்டு கொதிக்க வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியே இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு கீரையோட சத்து கிடச்சிருச்சு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு புளிப்புக்கு கொஞ்சமாக தயிர் அதையும் சேர்க்கணும். இந்த மாதிரி கடைசியாக நீங்கள் பன்னீரை சேர்த்துக்கோங்க. சரியா? தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தயிரை ஆட் பண்ணி குக்கர் 2 விசில் வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் குக்கரை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அப்படியே பொலன்னு வந்து விழணும். எனக்கு அவ்வளோ பொலன்னு வந்து விழலை, கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டேன் போல இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணிங்கன்னா ரெசிபி சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.